எதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில், ஒரு பல்கலைக்கழகத்தில் நமக்கெல்லாம் இடம் கொடுத்து நம்மளை ஏன் அனுப்புகிறாருன்னு கேட்டால், நீ நல்லா படிக்கணும்னு அனுப்புகிறார். அந்த படிக்கிறதை என்ன பண்ணணும்னா ஒழுங்காக படிக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். ஆனால் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் கொடுக்குற நல்ல வாய்ப்புகளை அப்படியே மிஸ் பண்ணி தட்டி கழிக்கிறாங்க, அதை அசட்டை பண்ணுறாங்க. அண்ட் தே பே டியர்லி ஃபார் இட். அதற்கான பெரிய விலையை பின்னால் கொடுக்குறாங்க. பார்ப்பா, கல்லூரிக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? படிக்க போகிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு 1 வீக் தான் கல்லூரிக்கு போகிறவங்க நிறைய பேர் ஒழுங்காக படிக்க மாதிரி போகிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவன் சேட்டைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் எப்படி குரங்கு மாதிரி தொங்கிட்டு வர்றது. கல்லூரிக்கு படிக்க போகிறானா, இவன் என்ன ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு போகிறான்னா தெரில. கல்லூரிக்கு போகிற முதல் வருஷம், முதல் வாரம் ஒழுங்காக பையில் படிக்க வேண்டிய புஸ்தகங்களை எடுத்துகிட்டு போகிறான். அடுத்த வாரம், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மாதிரி டைரி அப்படியே டைட்டாக தூக்கிட்டு போகிறான். எதுக்கு போகிறான்? படிக்க போகிறானா? நீங்கள் நிறைய பேர் படிக்கணும் தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க, ஆனால் படிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஊர் சுற்றி தான் வராங்க. பீச்சு, பார்க்கு, வண்டலூர் ஜூ, யார் ஃபேஸை கட்டிட்டு கிளாஸை பங்க் பண்ணிட்டு ஊர் சுற்றுறது, படிப்பில் கவனம் செலுத்துறது இல்லை. பங்க் பண்ணுறதுல ஒரு பெரிய பெருமை நிறைய பேருக்கு உண்டு. படிக்க போகிறது கிடையாது. படிக்க அனுப்புனா படிப்பை முடிக்கிறது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே அரியராகவே இருக்கும். ஆனால் ஊர் சுற்றுறதுல மட்டும் இன்னும் சில பேர், எனக்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கே போவேன். சரி, பைக்கை அப்பா அம்மா பார்த்து பாவம் நம்ம தான் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கல, பிள்ளையாவது அனுபவிச்சுட்டு போடணும்னு பைக்கை வாங்கி கொடுத்தா ஃப்ரீ ரேப்பிடோ சர்வீஸ். பைக்கில் பொண்ணுங்களை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்ற வேண்டியது. ஊர் சுற்றி காட்டுறாரு இவர், ஃப்ரீ ட்ராவல் ஏஜென்ட் இவர். எங்கெங்கே என்னென்ன கடை இருக்குது, இந்த ஊரில் என்ன மால் இருக்குது, படிக்க போடான்னா மாலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம சர்ச்சில் முக்காடு போட்டு உட்காருன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிறதா, எங்கே இருக்கிறது வசனம்லாம் விளக்கம் கேட்குறான். அதே இது பைக்கில் சுற்றுறதுங்களை பார்த்துருக்கீங்களா? எங்க முக்காடு நம்ம இப்படி போடுறதுக்கு முக்காடு, அரை முக்காடு, கால் முக்காடு, இதை போடுறதுக்கே 10 வசனம் தேடுறான். அதுங்க கரெக்டாக கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன அழகாக டைப் பண்ணுறாங்க. எந்த வசனம் பார்த்து போட்டாங்க? இது நம்ம பிள்ளைங்களும் சேர்த்தான் சொல்கிறேன். வசனமே தேவையில்லை அதுக்கெல்லாம். கரெக்டாக முக்காடு, பக்கா முழுக்காடு போட்டு கண்ணை மட்டும் காட்டிட்டு. எதுக்கு போனப்பா? படிக்க போனேன். படித்து முடிச்சியா? இல்லை. படிப்பு ரொம்ப கஷ்டம். ஊர் சுற்றுறது எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியாக. கண்ணீரோடு நீ விதைக்கலைன்னா கம்பீரத்தோட, ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன்ப்பா, வாலிப பிள்ளைங்களுக்கு அன்பாக சொல்கிறேன்,